உங்கள் வாய்ஸ் ஆஃப் ரியலிஸ்டில் சென்ற வீடியோவில் ஹமாஸினுடைய இன்னொரு அரசியல் வெற்றியை பற்றி விவாதிப்போம் என்று குறிப்பிட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் இன்றைக்கு ஐநா மன்றத்தில் 99வது தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார் ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் அவர்கள். 1945ஆம் ஆண்டு ஐநா மன்றம் துவங்கியது முதல் 2023ஆம் ஆண்டு வரை, அதாவது 78 ஆண்டுகளிலே 6 முறை கொண்டு வரப்பட்ட 99வது தீர்மானம். முதலாவதாக கொரியன் பெனிசுலாவுக்காக 1950ஆம் ஆண்டும், அதற்கு அடுத்தபடியாக காங்கோவுக்காக 1960ஆம் ஆண்டும், அதற்கு அடுத்தபடியாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரச்சனைக்காக 1971ஆம் ஆண்டும், அதற்கு பிறகு அமெரிக்கா ஈரான் பிரச்சனைக்காக 1979ஆம் ஆண்டும், ஈரான் ஈராக் பிரச்சனைக்காக 1987ஆம் ஆண்டும், தற்பொழுது இஸ்ரேல் காசாவுக்காக 2023ஆம் ஆண்டும் ஆக 6 முறை இந்த ஐநாவிலே 99வது தீர்மானத்தை அதனுடைய பொதுச் செயலாளர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த 6 முறையிலே இந்த 6வது முறை கொண்டு வரப்பட்ட இந்த தீர்மானம் தோல்வியை பெற்றிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், ஐநா மன்றத்தினுடைய யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்பு ஆணையத்தில் 193 நாடுகளுடைய பிரதிநிதிகளின் சார்பாக 15 நாடுகளுடைய மெம்பர்கள், அதாவது உறுப்பினர்கள் அங்கே இடம்பெறுவார்கள். 15 மெம்பர்கள் மட்டுமே இடம்பெற முடியும். இந்த தீர்மானம் என்பது ஐக்கிய அரபு நாடுகள் என்று சொல்லக்கூடிய யுஏஇ முன்மொழிந்திருந்தது. அதில் 13 நாடுகள் இந்த இஸ்ரேலுக்கு எதிராக காசாவுக்கு ஆதரவாக, காசா அப்பாவி மக்களுக்கு ஆதரவாக ஆதரவை தெரிவித்திருக்கிறது. ஆனால் 2 நாடுகள், அதற்கு ஒரு நாடு அமெரிக்கா எதிர்த்து ஓட்டு அளித்திருக்கிறது. பிரிட்டன் அந்த ஓட்டெடுப்பில் இருந்து விலகி நின்றிருக்கிறது. இன்றைக்கு ஹமாஸ் அரசியல் நலனை உலகளவில் பெற்றிருக்கிறது என்பதற்கு மிக முக்கியமான ஆதாரமாக இது திகழ்கிறது. ஐநா மன்றத்தில் நேட்டோ பவர் கொண்ட அமெரிக்கா, பிரிட்டன், சைனா, பிரான்ஸ், ரஷ்யா ஆகிய 5 நாடுகளில் சீனா, பிரான்ஸ், ரஷ்யா 3 நாடுகள் காசாவுக்கு ஆதரவாகவும், அமெரிக்கா அதற்கு எதிராகவும், இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும், பிரிட்டன் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே நிற்கிறேன் என்று சொல்லி நடுநிலையாளன் என்ற நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக, காசா அப்பாவி மக்களுக்கு எதிராக கொண்டு வரப்படக்கூடிய இந்த தீர்மானத்தில் ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் மனிதாபிமானம் இங்கே கொல்லப்பட்டிருக்கிறது, உலக போர்க்குற்றத்தினுடைய நடவடிக்கைகள் இங்கே அதிகமாக நடைபெற்றிருக்கிறது, உலக போர்க்குற்ற நடவடிக்கைக்குரிய விசாரணைக்குரிய அனைத்து சாத்தியக்கூறுகளும் இந்த காசாவில் இடம்பெற்றிருக்கிறது, இது அனைத்துக்குமான காரணமாக இஸ்ரேல் இடம்பெற்றிருக்கிறது, எனவே இஸ்ரேலுக்கு எதிராக இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது என்று சொல்லி வெளிப்படையாக காட்டமாக ஐநா மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் ஆண்டனி குட்ரஸ் அவர்கள் இந்த தீர்மானத்தை வழிமொழிந்திருக்கிறார். ஆனால் அமெரிக்கா தன்னுடைய நேட்டோ பவரை கொண்டு இதுவரை 46 முறை செக்யூரிட்டி கவுன்சிலில் உட்பட, சுகாதாரத்துறை உட்பட, பொருளாதாரத்துறை உட்பட, மனிதாபிமான ஆணையம் உட்பட அனைத்து ஆணையங்களிலும் 46 முறை இந்த இஸ்ரேலுக்கு எதிராக தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்ட பொழுதும் அத்தனை தடவையும் அமெரிக்கா தன்னுடைய நேட்டோ பவரை கொண்டு அந்த தீர்மானங்களை இல்லாமல் செய்திருக்கிறது. கோல்ஸ்டோன் அறிக்கை என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய குற்ற அறிக்கையையும் கூட அமெரிக்கா தன்னுடைய நேட்டோ பவரை கொண்டு அதனுடைய பக்கங்கள் திறக்கப்படாமலே மூடி வைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய விஷயத்தை அமெரிக்கா இஸ்ரேலுக்காக செய்து முடித்திருக்கிறது. இந்த தீர்மானத்திற்கு எதிராக ஓட்டளித்து இந்த தீர்மானத்தை செல்லுபடி ஆகாமல் செய்த அமெரிக்காவிற்கு எதிராக ஐநா மன்றத்தினுடைய பாதுகாப்பு கவுன்சிலில் ரஷ்யா இது ஒரு இதயமற்ற செயல் என்ற வார்த்தையை பதிவு செய்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சைனா இது மக்கள் தொகைக்கு எதிரான, மனிதாபிமானத்திற்கு எதிரான செயல் என்று சைனா தன்னுடைய பதிவை செலுத்தியிருக்கிறது. ரஷ்யாவினுடைய அதிகாரி அமெரிக்க நாட்டை நோக்கி 2 வரிகளை கேட்டிருக்கிறார். ஒன்று, உன்னுடன் ஒரு நல்லவனாவது இருக்கிறானா, உன்னால் இந்த உலகத்தில் ஏதேனும் ஒரு நன்மையாவது நடந்திருக்கிறதா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக ஐநா பலகீனமடைந்து நிற்கிறது என்று துருக்கியினுடைய அதிபர் எர்டோகான் அவர்கள் ஐநா மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார். நார்வே நாடு ஐநா பலகீனப்பட்டு நிற்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஓமன் நாடு இஸ்ரேலுடைய ஜியோனிச கொடூரம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மலேசியா நாடு மனித வேட்டை செய்கிற இஸ்ரேலை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. ஈரான்
உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாடுகள் அனைத்தும் அமெரிக்காவை ஒதுக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய சாத்தியங்களையும் ஹமாஸ் உலக அளவிலே தான் போய் நிற்காமல் உலக அளவில் இருக்கக்கூடிய உலக மன்றத்திலே தனக்கு தேவையான சாதகமான காரியங்களை, அரசியலை நிறைவேற்றியிருக்கிறது ஹமாஸ். இந்த இடத்திலே அரசியல் தோல்வியை கண்டிருக்கிறது இஸ்ரேல். போரிலே அவர்கள் காசாவை சல்லடையாக சலித்து இருக்கலாம், ஆனால் உலக மக்கள் அளவிலே, உலக நாடுகள் அளவிலே இஸ்ரேல் தலைகுனிந்து நிற்கிறது. இஸ்ரேல் என்ற சியோனிச கொள்கை, சியோனிச கொடூரம் வெளிப்படையாக பகிரங்கமாக இங்கே திரையிடப்பட்டு காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. உலக அளவிலே ஹமாஸ் காசா மக்களுக்கான ஆதரவு இன்னும் அதிகமாக பெருகி கொண்டிருக்கிறது என்பதனை இதன் மூலம் நாம் அறிகிறோம். நன்றி.